அவர்களே, நம்ம அண்டப்புற சர்தார் பாய் வந்தாங்க. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி உண்மையை மறைச்சு பேசிட்டு போயிருக்காங்க. நீங்க மட்டும் உண்மையை பேச போறீங்களா? கல்வி அறிவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, காசு இருந்தால் போதும், எல்லா காரியத்தையும் சாய்த்து விடலாம் என்று சொன்னார். யார் சொன்னது? அரபு நாட்டு பயணத்திலும் படிப்பில்லாத பயன் இல்லை, அரசு பணியாளருக்கும் கல்வியின்றி வழி இல்லை. மார்க்க கல்வி இல்லை என்றாலே மறுமையிலே உயர்வில்லை. உலக கல்வி படிப்பதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை. படிக்க வையுங்கள், தீனோரே படிக்க வையுங்கள், அன்புமிக்க குழந்தைகளையும் படிக்க வையுங்கள். மேல்மோர் சொன்னார், காசு இல்லை என்றால் பெத்த பிள்ளை கூட தகப்பன மதிப்பில்லை என்றார். நான் கேட்கிறேன், அந்த பிள்ளைக்கு சிறு வயதிலேயே காசை கொடுத்து ஊதாரித்தனமாக வளர்த்தனால்தானே தகப்பனை மைக்காக காண்பொன்றியாக தெரிகின்றான். அதே சமயம் அந்த பிள்ளைக்கு சிறு வயதிலேயே முறையான கல்வியை புகுத்திருந்தால் தானுமே இந்த தந்தைக்கு பெருமையை சேர்த்திருப்பனே என்னைய மாதிரி. நடுவர் அவர்களே, தொட்டில் முதல் மரண கட்டில் வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை தொடர்ந்து மனிதன் கட்டாயம் பெற வேண்டியது ஒன்றுதான் கல்வி. கற்கை நன்றாக பிச்சை எடுக்கும் கற்கை நன்றாக. படிக்க காசு இல்லை, பிச்சை எடுத்தாக படி, ஒருபோதும் படிப்பை விட்டு விடாது. எந்த அளவு கல்வி படிப்பது வலியுறுத்தப்பட்டுள்ளது பார்த்தீர்களா? நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்தவுடன் முதல் அருள்பட்ட வசனம் இக்ரா ஓதுவீராக என்பதுதான். இறைவரின் முதல் உத்தரவே ஓது படி என்பதுதான். பொருளை தேடி செல்வத்தை சேமித்து வேண்டும் முதலில் சொல்லவில்லை, கல்வியை தேடி என்றுதான் சொல்கிறான். திரைகளை ஓடிய திராவியம் தேடி என்று பெரியவர்கள் சொன்னது நாம் உண்மைதான். ஆனால் பெருமானவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சீன தேசம் சென்றேனும் சிறிய கல்வியை தேடுங்கள், சிங்கத்தின் வாய்க்குள்ளே கல்வி இருந்தாலும் அதை தேடி பெறுங்கள். நீங்க அடுத்தமாக சொன்ன மார்க்கம், இந்த மார்க்கத்தில் பிரிந்து விட்டு இங்கே வந்து பணம் என்று கூவலாமா? நடுவர் அவர்களே, அறிவு நமக்கு கிடைத்து விட்டால் அனைத்துமே கிடைத்து விட்டால் அர்த்தம். அறிவு இல்லாமல் எத்தனை செல்வம் இருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. யாருக்கு கல்வி ஞானம் கிடைத்து விட்டதோ அவருக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைத்து விட்டது. அதுதான் திருவள்ளுவர் கூட அழகா சொன்னார், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிடார் என்னுடைய நன்மையிலார். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திடம் அவர்கள் அல்லாஹ் என்ன கேட்டான்? நபியே, உங்களுக்கு அறிவு வேண்டுமா அதிகாரம் வேண்டுமா? நபி கூறினார்கள், யா அல்லாஹ், எனக்கு அறிவு மட்டும் போதும் என்றார்கள். அல்லாஹ் சொன்னான், இரண்டையுமே எடுத்துக் கொள்ளுங்கள். நீ அறிவை தந்தால் அறிவியை தந்தேன், அதிகாரத்தை தந்தேன். இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் அருமையான வாய்ப்பு தகுதியும் எப்படி கிடைத்தது? அறிவை தந்தால் தானே. நடுவர் அவர்களே, நாங்களும் என்று அறிவு தலைப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். எங்களுக்கும் உலகத்தின் ஆட்சி வேண்டாம், நல்ல தீர்ப்பை தந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். யூசுப் நபி வரலாற்றை எடுத்து பாருங்கள். அவருடைய அறிவுதானே ஆட்சி கட்டில் அமர்த்தியது. ஆரம்பத்திலே செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவருடைய அறிவுதானே சிறையில் எடுத்து விடுதலையாகியது. அரசர் கண்ட கனவுக்கு யாரும் பதில் சொல்லாமல் திரைய போது அங்கே யூசுப் நபி அவர்கள் தானே கனவுக்கு விளக்கம் சொல்லி அந்த நாட்டுக்கு வந்த 7 பஞ்சத்தை அறிவுபூர்வமான ஆலோசனையால் தடுத்து வெற்றி கண்டார்கள். அதனால் சிறையில் இருந்து விடுதலையும் கிடைத்தது, சிம்மாசனம் கிடைத்தது. ஆகவே அறிவுதான் உயர்ந்தது என்று அடித்து சொல்வேன். ஆகவே அருமையானவர்களே, எல்லா வகையாலும் மனிதன் உயர்ந்த வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பது கல்வியே கல்வி என்று உறுதியாக கூறி உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். நல்லா நறுக்குன்னு பேசியிருக்கார் அஜீஸ். இவர் சொன்னார், இவர் மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி பேசின கையுமன் ஆதரவுக்கும் சொன்னார்கள் சுலைமான் வரலாறை பத்தி. சுலைமான் நபியின் வரலாறுக்கு அறிவல்லவா? யூசுப் நபி கனவுக்கு விளக்கம் சொல்லும் கல்வி அறிவல்லவா? இது போன்ற எத்தனோ பேர் ஏற்றம் கண்டதுக்கு அவர்களின் அறிவுதானே. அது மட்டுமா, பெரிய பெரிய பணக்காரர்கள் என்று என்ன ஆனார்கள்? காரூனின் செல்வம் என்ன ஆனது? கற்ற கஜானாக்களும் கருவூலங்களும் பூமிக்குள்ளே புதைக்கப்பட்டது. அது மட்டுமா, அபுல் ஹைபை பற்றி அல்மறை குர்ஆன் என்ன கூறுகிறது? அவனுடைய செல்வம் அவனை காப்பாற்றவில்லை, எனவே செல்வம் ஒருபோதும் சிறப்பை தராது என்று பேசியிருக்கிறார். இல்லை, யாருப்பா சொன்னா செல்வத்தாலும் சிறப்பு இருக்குன்னு பேச வருகிறார் சப்ரானா பேகம். வாங்க சப்ரானா, இவங்கள ஒரு புடிங்க.